இந்தியாவிலேயே எஸ்ஐஆருக்கு பிறகு எத்தனை பேருக்கு வாக்களிக்க உரிமை உண்டு என்பதை தெளிவாக முதலில் வெளியிட்டிருக்கக்கூடிய மாநிலமாக பாஜகவின் ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் மாறி இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் அந்த முழுமையான பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.89 கோடி வாக்காளர்கள் அந்த பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கோடி பேருக்கு அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுக்கு வாக்காளர் பட்டியல் வேணும்னா நேரடியாக வாங்க, நீங்கள் யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வாக்களிப்பதற்கான உரிமை இல்லை என்று தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், உத்தரப்பிரதேசத்தில் 2027 தேர்தல் நடக்கவிருக்கிறது. மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மண்ணை கவ்வியது. ஏன்னா வாரணாசியில் கூட மோடியினுடைய நிலைமை நம்ம பார்த்தோம் இல்லையா? எத்தனை சுற்றுக்கள் பின்தங்கி இருந்தால் கடைசியில் 1 மணி நேரம் எந்த விதமான தகவலும் அந்த தொகுதியிலிருந்து வரல. கடைசியில் பார்த்தா மோடி அங்கே 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார் என்று சொன்ன கதைகளை எல்லாம் இந்திய மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். பாபருடைய மசூதியை RSS சங்கபரிவார கும்பல் இடித்து அங்கே ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அந்த இடத்தில் நடைபெற்ற தேர்தலில் சங்கபரிவார கும்பல் தோற்கடிக்கப்பட்டார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். இதெல்லாம் நடந்தது. அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தியினுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை உத்தரப்பிரதேசத்தில் பதிவு செய்தது. அந்த இடத்துல தான் இப்போ 2.89 கோடி வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் இப்போ யோகி ஆதித்யநாத்திற்கும் மோடிக்கும் இதய துடிப்பு அதிகமாக இருக்கிறது. என்ன காரணம்னா, உத்தரப்பிரதேசம் என்பது ஏராளமான கோயில்கள் இருக்கக்கூடிய இடம். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இங்கே சாமியார்கள் அப்படிங்கிறது ஏராளமான பேர் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் வாக்காளர் பட்டியலில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, தன்னுடைய தாயின் பெயர் அப்படிங்கிற இடத்துல ஜானகின்னு எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. ஜானகின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், ராமனுடைய மனைவியினுடைய பெயர் ஜானகி. சீதாவை ஜானகி என்றும் அழைப்பதுண்டு. இவர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இவர்களுடைய வாக்காளர் பட்டியலில் பெயரை எல்லாம் ஃபில்லப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல தாயினுடைய பெயர் அப்படிங்கிற இடத்துல ஜானகி என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அவருடைய தாய் பெயர் ஜானகி. இதனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சாமியார்களுக்கு வாக்களிக்கும் உரிமை பறிக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கும் அதிகமான பேருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் 11.56 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கான்பூரில் 9 லட்சம், ஆக்ராவில் 8 லட்சம், காசியாபாத்தில் 8.8 லட்சம் வாக்காளர்களாக குறைந்திருக்கிறார்கள். நல்லா கேட்டுங்க, இந்த எஸ்ஐஆர்